ராசி இல்லாதவளா நான்? பிரைஸ் தி லார்ட். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துன்பப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என நாம் 1 குறிப்பேடு 1 நாளாகமம் 10 நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, யார் இந்த யாபேசு? பிறக்கும் பொழுதே துக்கத்தில் இவனை நான் பெற்றெடுத்தேன் என்ற பொருள் படும்படியான யாபேஸ் என்ற பெயரினால் அழைக்கப்பட்டவன்தான் இந்த யாபேசு. பாவம், இவங்க அம்மாவுக்கு என்ன துக்கமோ தெரியல. இவனுக்கு போய் இந்த பெயரை, யாபேஸ் என்ற ஒரு பெயரை வைத்து அவனை கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். எல்லோரும் அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனை ஒரு ராசி இல்லாதவன், உன்னால்தான் உங்க அம்மாவுக்கு இந்த துக்கம் வந்தது என்றெல்லாம் கேவலப்படுத்தி இருந்திருப்பார்கள். எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். பாலைவனத்தில் உன்னை நான் தேடி கண்டுபிடித்தேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இந்த பாலைவனத்தில் எனக்கு நிச்சயம் உதவி செய்வார் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசத்தோடு நம்பினதால் என்ன நடந்தது பாருங்கள். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி அவருடைய கரத்தை அவர் மேல் வைத்து எல்லா தீங்குக்கும் அவனை பாதுகாத்தார் என்பது மட்டும் அல்லாதபடிக்கு அவன் சகோதரர்களை காட்டிலும் மதிப்பு பெற்றவராக கனம் பண்ணினவராக பார்த்தார் என்று நாம் இங்கு பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நீங்களும் கூட இந்த யாபேசை போல அழுது கொண்டிருக்கலாம். நான் ராசி இல்லாதவள், என்னை பார்த்தால் எல்லாரும் என் பெற்றோரே சொல்கிறார்கள், நீ பிறந்துதான் இந்த வீட்டுல எல்லாமே தரித்திரம், உன் முகத்துல முழிச்சிட்டு போனா கூட எந்த காரியமும் நடக்காது, நீ ஒரு ராசி இல்லாதவள் போ என்று விரட்டலாம். அன்பானவர்களே, வேதனையினால் நீங்கள் கூட கண்ணீரினால் உங்கள் படுக்கையை நனைத்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்த உடனே சிலர் விலகி கூட போகலாம். எவ்வளவு வேதனை! கவலைப்படாதீர்கள். யாபேசை உயர்த்தின தேவன், அவர்களது சகோதரர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்திய தேவன் உங்களையும் நிச்சயம் நிச்சயம் உயர்த்துவார். ஏனென்றால் அவரே அந்த பாதையில் தானே நடந்து போனார். அன்பானவர்களே, வானையும் பூமியையும் படைத்த அவருடைய முகத்தில் காரி துப்பி அவரை அவமானப்படுத்தினார்கள். அப்பேற்பட்ட தேவன் உங்களை கைவிட்டு விடுவாரா? அவர் அந்த பாதையில் நடந்து போனதினால் உங்களையும் நிச்சயம் உயர்த்துவார். எவ்வாறு அவர் உயர்ந்தாரோ. ஆம் அன்பானவர்களே, அவரது பெயர் திக்கற்றோரின் தகப்பன். அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகின்றவர். நிச்சயம் உங்களை விடுதலையாக்குவார். கவலைப்படாதீர்கள். அந்த நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அந்த நாளை, ஆம், என்னை உயர்த்துவார், எனது பிள்ளைகளை உயர்த்துவார். எங்களை கேவலைப்படுத்தின அனைவரது கண்களுக்கு முன்பாக நாங்கள் உயருவோம். ஆண்டவரே, இதோ அதை நாங்கள் விசுவாச கண்களினால் பார்க்கின்றோம். என்னை யார் என்று உதறி தள்ளினார்களோ அவர்களே என்னிடம் வந்து எனது ஆலோசனையை கேட்கும்படியாக நீர் செய்வீர், எனது உதவியை கேட்கும்படியாக நீர் நிச்சயம் செய்வீர் என்று நன்றி கூறுங்கள். விசுவாச கண்களினால் அதை பார்த்தீர்கள் என்றால் உங்களது நிஜ கண்கள் பார்க்கும். ஆமேன். இதைத்தான் ஆண்டவர் இன்று உங்களிடமும் என்னிடமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவருக்கு முன்பாக நாம் விலையேற பெற்றவர்கள். அன்பானவர்களே, நம்ம விலையேற பெற்றவர்கள். ஆம், இதோ சாதாரண ஒரு கல்லுக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா கல்லை போன்ற நமக்கு ஆண்டவர் தனது உயிரையே கொடுத்து உங்களையும் என்னையும் விலைக்கு வாங்கி இருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு வெளியேற பெற்றவர்கள். அதை மட்டும் நினைப்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் நம்மில் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ இந்த நேரத்தில் எங்களையும் எங்களது குடும்பத்தினரையும் உமக்கு முன்பாக நாங்கள் வைக்கின்றோம். ஆம் தகப்பனே, எங்களை பார்த்து அநேகர் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த குடும்பம் ஒன்னத்துக்குமே லாயக்கில்ல, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, தருதலைகளாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி கேவலமான வார்த்தைகளினால் சொல்லி தகப்பனை எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதை நீர் அறிவீர் ராஜா.
கண்ணீரை காணக்கூடிய தெய்வம் நீர். ஆம் தகப்பனே, நிச்சயம் எங்களது கண்ணீரை கண்டு எங்களது கண்ணீருக்கு நீர் பதில் கொடுப்பீர், சரி சமமாக பதில் கொடுப்பீர் என்ற அந்த நம்பிக்கையில் எங்களையே நாங்கள் தாழ்த்தி உமது அன்பின் கரத்தில் கொடுக்கின்றோம். வெகு விரைவில் எங்களது கண்களும் சுற்றியில் இருக்கும் கண்களும் தகப்பனை உமது அற்புதத்தை எங்களது வாழ்வில் பார்க்க போவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.